இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, சர்மிளா மேடம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி சொன்னால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசம் பீகார் அப்படிங்கிறத மட்டும் இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா விற்பாங்கல்ல, கூவி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விற்றுக்கிட்டே ஒருத்தங்க வீடியோ போடுவாங்கல்ல, அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவங்கள பற்றி வேறு எதுவுமே பண்ணலை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க அதை தாண்டி வேறு எதுவுமே பேசலை. எப்போதுமே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து திமுக அரசை எத்திக்கலாம் மாறலாம் குறை சொன்னால் வருவாங்க, உத்தரப்பிரதேசம் பீகார் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்னோப்பாங்க. அங்கே 10 கொலைங்க, இங்கே 1 கொலை தாங்க, அங்கே 100 ரேப்புங்க, இங்கே 1 ரேப்பு தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணாரா உத்தரப்பிரதேசம் பீகாரை நோக்கி அப்படிங்கிற விஷயத்தை ஏன் கேட்க மாட்டாங்க, விஜய் அண்ணாவை மட்டும் ஏன் கேட்குறாங்கிற டவுட் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருக்கும்போது தான் இவங்க டேட்டாவெல்லாம் நம்பி யார் கொஸ்டின் கேட்பா, டிஎம்கேல இருக்கிற ஐடிவிங்கில் இருக்கிற ஒரு தோழர் முதற்கொண்டு இவங்க டேட்டாவை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஓல்டு டேப் ரிகார்ட் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பாவம் இந்த வீடியோ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா, எப்படி கம்பேரிசன் போடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். விஜய் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் உத்தரப்பிரதேசம் பீகார்னு போகக்கூடாது, இங்கே நான் ஒரு கம்பேரிசன் போடுறேன். இந்த ஐடியாவே எனக்கு இப்போ வரைக்கும் வரல, இந்த நீங்கள் போடுற கம்பேரிசனால தான் எனக்கு இந்த மாதிரி ஐடியா வருது. அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் நீங்கள் போடுற கம்பேரிசனை தள்ளி வச்சுட்டு நான் இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மோடி இவங்க 2 பேருக்கு நடுவில் கம்பேரிசன் போடுறேன். என்னோட கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்லா இடத்துலையும் கிளிக் ஆகுது, ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. எங்கள் அண்ணன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரெண்டும் ஒன்று தான்டா தம்பி அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் அண்ணன் ஆல்ரெடி சொல்லுவார் விஜயண்ணா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். சர்மிளா மேடம் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்து எப்படி கம்பேரிசன் போடணுங்கிறத கற்றுக்குங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, சர்மிளா மேடம் முதல்ல பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் நான் முன்னாடி சொன்னபடி வீடியோக்கு வெளியே வச்சுட்டு தான் வீடியோக்குள்ளே வரணுங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். திமுக எப்படி பேசுது, பிஜேபி எப்படி பேசுதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே தேவையில்லாத பேச்சு தான் பேசுது அப்படிங்கிறதான் கம்பேரிசனோட மைய எண்ணமாக இருக்குது. திமுக எப்படி பேசுது, திமுகவில் இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரிமையில் பேசுகிறாரு, எவனோ வந்து கட்சி ஆரம்பித்தான் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாரு. அவரே உரிமையில் பேசும்போது கீழே இருக்கிற அமைச்சர்கள்லாம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. பேச்சு காரணமாக பதவி இழந்ததெல்லாம் திமுகவில் தான் இருக்குது. பேச்சு காரணமாக பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சி பொறுப்பை இழந்துட்டார், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியை இழந்துட்டார். நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, இவரை பற்றி நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிறீங்களா அல்லது நான் சிபிஐ விசாரணைக்கு போடவா அப்படின்னு சொல்லி பேச்சு காரணமாக சிக்கலில் நிறைய சிக்கிக்கிற குரூப் பார்த்தீங்கன்னா திமுக குரூப் தான். வர்றவங்கள போகிறவங்கள ஓசின்னு பேசுகிறது, மிகவும் தரைக்குறைவாக ஒருத்தர் பொது வாழ்க்கைக்கு வந்தால் அந்த பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை விமர்சிக்காமல், அவருடைய கருத்தியலை விமர்சிக்காமல், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட பொய்களையும் புரட்டுகளையும் பரப்புறது அப்படின்னு சொல்லி பேச்சு அப்படிங்கிறது திமுக எப்படி பேசுது, திமுக நிர்வாகிகள் எப்படி பேசுகிறாங்க, முதல்வர் எப்படி பேசுகிறாங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா அவர்களையும் தொடர்புபடுத்தி எவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. பேச்சு அப்படிங்கிறதுல திமுக அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்திரையை குத்தலாம். ஆபாசமாக பேசுறது, தற்குறித்தனமாக பேசுறது அப்படிங்கிறது திமுகவுக்கு கை வந்த கலை. அப்படியே பிஜேபி பக்கம் கேமராவை திருப்பினீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக பேசுவாங்க. உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா யோகி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசினார். இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 80%க்கும் 20%க்குமான எலெக்ஷன் அப்படிங்கிறது பகிரங்கமாக பார்த்தீங்கன்னா வெறுப்பு பேச்சை பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் பேசாத வெறுப்பு பேச்சு கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரன் எப்பயாவது வாயை திறந்து பேசினாவே முழுக்க வெறுப்பு பேச்சு மட்டும்தான் பேசுவான். இஸ்லாமிய சகோதரர்களை மிகவும் தரைக்குறைவாக மிகவும் கொச்சையாக தான் பேச தெரியும், வேற எதுவுமே அவங்களுக்கு பேச தெரியாது. 2 பேரும் கம்பேரிசனில் பேச்சு அப்படிங்கிற விதத்தில் ரொம்ப கேவலமாக தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கம்பேரிசன். இப்போ ரெண்டாவது, சர்மிளா மேடம் இதோடு முடியலை. 2 பேரும் தொழிலாளர்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 2 பேருமே கார்ப்பரேட்டோட கைக்கூலியாக தான் இருக்காங்க. மோடி கவர்மெண்ட் கார்ப்பரேட்டுக்கு எவ்வளோ தூரம் கைக்கூலியாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதானி அம்பானி அப்படிங்கிற 2 குரல் தான் இந்த ஆட்சியில் கேட்டுக்கிட்டே இருக்குது, வேற எதுவுமே கேட்கல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொது நிறுவனங்களில் வித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பொது நிறுவனங்களில் ஒரு அரசால நடத்த முடியாதுன்னு சொல்லி அரசு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு பொது நிறுவனங்களில் வித்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த பொது நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச காசு கிடைக்குதுன்னு சொல்லி கார்ப்பரேட்டுகள் கைப்பற்றி இந்த பொது நிறுவனங்களை வளர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசோட தோல்வி இங்கே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே தொழிலாளர் சார்ந்து இருக்க மாட்டாங்க. வலதுசாரி சிந்தனையாளர் இருந்ததுனால முழுக்க கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான் ஆதரவாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, சிறு குறு தொழிலாளர்
தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு இவங்க கொடுக்குற சலுகைகள் 90% அவங்களுக்கு போய் சேரவே இல்லையா. இப்படி ஒரு டேட்டாவை பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று தினமணியில் ஒரு தலையங்கத்தில் எழுதியிருந்தாங்க. சர்மிளா மேடம் நான் முன்னாடியே சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த சிறு குறு நிறுவனங்கள் நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எந்த மாதிரி பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது, எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, எந்தெந்த விஷயத்தில் மானியம் கிடைக்கும், இதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 90% பேருக்கு எந்த விதமான அவேர்னஸும் இல்லை. ஆனால் கார்ப்பரேட்டுக்கு ஒரு சலுகை, அதை விளம்பரப்படுத்துறதுல மோடி கவர்மெண்ட்டை அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பக்கம் திரும்பி பாருங்க சர்மிளா மேடம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளருக்கு எதிராக 10 மணி நேர வேலையை கொண்டு வந்து கடும் எதிர்ப்பு காரணமாக, அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை பின்வாங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுடைய தொழிற்சங்கமே இதை எதிர்த்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். உங்கள் தொழிற்சங்கமே காரி துப்புரமாய் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பெருமையாக வேற பீத்திக்கிட்டாரு. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சங்கம் வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்களை தொழிலாளர்கள் மேற்கொண்டாங்க. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருந்துச்சு. கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சியும் அந்த தொழிற்சங்க விஷயத்தில் அந்த பக்கம் இருக்கும் போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக அதில் தலையிடாமல் நீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கம் உருவாக்குனாங்க. ஸோ ரெண்டு பேருமே தொழிலாளர் வர்க்கத்தை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம், விவசாயிகள் அப்படின்னாவே மோடி கவர்மெண்ட்டுக்கு அலர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வேளாண் சட்டங்களை திரும்பி வாங்குங்க அப்படிங்கிறதுக்காண்டி 2020 காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்தாங்க. ஒரு வருஷ போராட்டம். இந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நிரஞ்சன் அப்படிங்கிற டெல்லியோட பத்திரிகையாளர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு புத்தகமாகவே அவர் வந்து அந்த போராட்டத்தை பக்கத்துலேருந்து உட்காந்து பார்த்ததுனால ஒரு புத்தகமாகவே அந்த போராட்டத்தை பற்றி வெளியிட்டிருப்பார். அவ்வளவு அடக்குமுறைகள், அவ்வளவு கொடிய சம்பவங்களுக்கு அப்புறமா அந்த வேளாண் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா மோடியோட கவர்மெண்டோட இருமாப்பை உடைச்ச ஒரு சட்டமாக அந்த சட்டம் இருந்துச்சு. பின்வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் கவனிக்க முடிஞ்சுச்சு. இப்போ வரைக்கும் குறைந்தபட்ச ஆதார தொகைக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஊதியம் சரியாக கிடைக்கல, லாபம் இல்லைன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுது, விவசாய நிலத்தை அழித்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர்றது, விவசாய நிலத்தை அழித்து பார்த்தீங்கன்னா சிப்காட் போன்ற விஷயத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு எதிரான கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட் இருக்குது. நாள்தோறும் பொழுதுதோறும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா திமுக எதிராக போராடிட்டு இருக்காங்க. இப்போ நான் முன்னாடி பேசினபடி பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்தில் மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு என்ன பண்ண முடியுமோ ஆந்திரா அரசாங்கம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்பா வந்து இவ்வளோ விளைஞ்சிருக்கு, நீங்கள் வந்து கூலா மாத்திர தொழிற்சாலைகள் வந்து கண்டிப்பாக இயங்கணும், நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கணும், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட் போடுது. தமிழ்நாட்டோட விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்து விற்பனை பண்ணக்கூடாதுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணிச்சு, 150 கோடி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. போன வருஷம் வரைக்கும் விவசாயிகளுக்கு எவ்வளோ காசுக்குமா கொள்முதல் பண்ணாங்க, கிலோ 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணாங்க. இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் காரணமாக 3 ரூபா 4 ரூபா போயிட்டு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சமநிலையை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்டோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவும் இந்த விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணலை, பிஜேபியும் எதுவும் பண்ணலை. திமுக தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, வேளாண் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதுறதோட அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட செயற்குழு தீர்மானத்தில் கூட இந்த விஷயத்தை இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தங்களுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது கம்பேரிஷனாக இருக்குது. இப்போ சர்மிளா மேடம், நாலாவது மிக முக்கியமான விஷயம், இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்குமா? எப்போ பாரு ஊபி பீகார்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஒரு கோஷத்தை முன் வச்சு ஆட்சிக்கு வந்தார், புதிய இந்தியா அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னத்தை சொன்னார், விடியல் அரசு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஊழலை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுனாங்க, பயங்கரமாக அவங்களுடைய விஷயங்கள் அத்தனையுமே நடக்காது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. முந்தைய அரசு மேலே ரெண்டு பேரும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா திமுக தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, அதிமுக இருக்கிற அமைச்சர்கள் ஒருத்தரையும் விட மாட்டேன், சிறப்பு கோட்டு போட்டு அத்தனை பேரையும் நீதிமன்றம் ஏற்றுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இப்போ வரைக்கும் அதிமுகவில் எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டிருக்காரு, எத்தனை பேர் மேலே அந்த குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அதாவது ஊழல் நடக்கக்கூடாது, ஊழலுக்கு எதிரானவன் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்து உருவாக்கினார். அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, இப்போ வரைக்கும் ஏன் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது. அந்த பக்கம் புதிய இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாரா, அவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மூணாவது கவர்மெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ வரைக்கும் காங்கிரஸோட எந்த மந்திரியை கைது பண்ணியிருக்கீங்க?
எந்த ஒரு எம்பி மேலே வழக்கு போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் மேலே அந்த ஊழல் பணத்தை வந்து நீங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கீங்க? 2 பேருமே புதிய 2 கோஷங்களை வச்சு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. வந்து 2 பேருமே என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை ஏன் சர்மிளா மேடம் போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. மாறா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் ஆரம்பித்து, மணலில் ஆரம்பித்து, அது முக்கியமாக ஆவியில் ஆரம்பித்து இவங்க ஊழல் பண்ணாத அந்த கைத்தறி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பொங்கல் ஆடைகள் கொடுப்பாங்க பார்த்தீங்களா நியாய விலைக் கடையில், அது உட்பட இவங்க ஊழல் பண்ணாத இடமே கிடையாதுங்கிறது தான் திமுக அரசு மேலே இப்போ இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இவங்க முன்னாடி பண்ண ஊழலையும் கேள்வி கேட்கல, இவங்களும் ஊழல் பண்ணாமல் இல்லை. நடுவில் பார்த்தீங்கன்னா பிடிஆர் ஆடியோலாம் லீக் ஆனிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முழுக்க ஊழல் பேர் வழியாக இவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஊழல் பண்ணாங்க. தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஊழல் பண்ணாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் சட்டவிரோதம் அறிவிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வாதாடினாங்க. இல்லைங்க இதில் ஊழல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் வாதாடினாங்க. நீதிமன்றம் முடிச்சு விட்டுருச்சு அவங்க பண்ண ஊழலை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிஎம் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கோவிட்ல அவர் கொண்டு வந்தார். இப்போ வரைக்கும் அதில் இருந்த பணம் எவ்வளவு, அது யாருக்கு போணுச்சு, என்ன விஷயம், எந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. உலகத்தோட பெரிய பணக்கார கட்சியாக பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்குது. இங்கே 2 பேருமே 2 புதிய கோஷங்களை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த 2 புதிய கோஷங்களையுமே குழி தோண்டி அதை புதைச்சி அது மேலே உட்காந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் 4வது என்னுடைய மிக முக்கியமான கம்பேரிசன் சர்மிளா மேடம். 5வது ஃபைனலாக ஒரு விஷயம், அரசோட தோல்வி. நான் குறிப்பிட்டு இந்த உள்துறை அரசோட தோல்வியை மட்டும் நான் சொல்கிறேன். திமுக அரசில் பார்த்தீங்கன்னா ஒரு போதை வழக்கு சம்மந்தப்பட்டவர் முதலமைச்சர் குடும்பத்தோட ஒன்றிணைந்து பயணித்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் போன்ற குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா அரசோட தோல்வி அப்படிங்கிறத மிக முக்கியமாக இங்கே ஹைலைட் பண்ணலாம். அந்த ஒரு புகைப்படத்தை வச்சு மட்டும் ஒரு குற்றவாளியோட, அதாவது முந்தைய ஆட்சி காலத்தில் பல குற்றங்களை செஞ்சவனோட இவங்க அத்தனை பேருமே ஒன்றிணைந்து பயணிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு விபத்து நடந்துச்சு பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சார விபத்து நடந்திருக்கா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக அரசில் காவல்துறை அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியா மட்டும் எடுத்துக்கிட்டா பல இடத்துல பல தோல்விகள். இப்போ வரைக்கும் வேங்கவைகளோட குற்றவாளிகளை, சரியான குற்றவாளிகளை பிடிக்க முடியல. காவல்துறை புலன் விசாரணை மேலே நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. அந்தளவு பார்த்தீங்கன்னா காவல்துறை வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒரு மனிதரை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியல. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருக்கிறவருக்கு தகுந்த பாதுகாப்பை இந்த அரசால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னு வைங்களேன், அவங்க பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறாங்கல்ல, இதற்கெல்லாம் முன்னாடி இவங்க ரிவெஞ்செல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுங்கிறத ஹைலைட் பண்ண வேண்டியது உள்துறையோட வேலை தானே. அந்த வேலை ஏன் அங்கே நடக்கலை அப்படிங்கிறது பிரதானமான ஒன்றா இருக்குது. நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சில கலர் புகை குண்டுகளை பார்த்தீங்கன்னா எடுத்து போய் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அது வந்து வெடிகுண்டு கிடையாது, ஆனால் புகை குண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட தோல்வியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசுலையும் நிறையா கவர்மெண்ட் தோல்வி இருக்குது. என்ன தம்பி 2-3 தானா பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மணிப்பூரை தாண்டி பிஜேபியை நம்ம குறை சொல்கிறதுக்கு இந்த உள்துறை விஷயத்தில் வேற என்ன இருக்குது? மணிப்பூரில் இப்போ வரைக்கும் கலவரத்தை அடக்க முடியல. இவர் போயிட்டார் ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டுறதுக்கு, இஸ்ரேல் இமாஸ் சண்டையை நிப்பாட்டுறதுக்கு, உள்ளூரில் இருக்கிற மணிப்பூர் சண்டையை நிப்பாட்ட முடியல. இவர் உலகளாவிய சண்டையை நிப்பாட்ட போயிட்டார் அப்படின்னு சொல்லி 2 பேருமே உள்துறை அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நிறையா தோல்விகள் அடைஞ்சிருக்காங்க. இப்படி கம்பேரிசன் பண்ணுறதை விட்டு எப்போ பாரு ஊபி பீகார் இதை மட்டுமே பேசி கொண்டிருக்கிற சர்மிளாக்கா, அடுத்ததாவது வேறு ஏதாவது கம்பேரிசன் பண்ணுங்கள். என்னால் ரொம்ப நாட்களாகவும் ரொம்ப மாதங்களாகவும் ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் எவ்வளோ தான் வீடியோ போடுறது? நீங்கள் வேறு ஏதாவது பேசுனீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணலாம். தொடர்ச்சியாக ஊபி பீகாரை மட்டும் பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டீங்க. நீங்கள் விஜய் அண்ணாவை திட்டுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் கலாய்க்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு 2 ஒன்று தான். எது திமுகவும் பிஜேபியும். இந்த கம்பேரிசன் நான் 5 தான் போட்டிருக்கேன். வீடியோட லென்த்து காரணமாக போட்டோம்னா போட்டுக்கினே போகலாம். 2மே ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்க்கலாம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.